வாரணி நட்சத்திரம் யுத்தாயாம் சுப நட்சத்திர சுபயோக சுபகரண சர்வ ஏகுங்குண விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதித யஜமானஸ்ய சித்தி விநாயகமூர்த்தி பக்தஜனாம் சமஸ்தைரிய வீரிய விஜய அபய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் அபயபிரித்தியார்த்த சித்தியாசம் சசந்தான சகல சௌபாக்கிய சித்தியாசம் தன கனக வாகனாதி ஷட்புத்திராதி சித்தியாசம் தொழில் வியாபார அபிவிருத்தியார்த்தம் தீர்க்க சுமங்களே அபாபிருத்தியார்த்தம் அதி சீக்கிரமே விவகாரப்படுத்தார்த்தம் அதி சீக்கிரமே உத்தியோக அபராதித்தம் அதி சீக்கிரமே புத்திரவாயத்தம் மகா கணபதி பரிபூர்ண அனுக்கிரக வரப்பிரசாத மதா வாமசின் பகவதேஸ்வராய மகாதேவாயத்திரம் பகாயத்திரம் தகாய காலாய காலாய உத்திராய நீலகண்டாய மித்யஞ்சராய சர்வேஸ்வராய சதாசிவாசி சங்கராய ஸ்ரீமன் மகாதேவாய சாம்பதோஸ்வ பரமேஸ்வர பூஜா அனுக்கிரக வரப்பிரசாதித்யாசம் ஜயா மகேஸ்வகந்தேனிங்கோர் ஸ்ரீவர்தனம் ஒரு வாரு தமே மித்யோர் மித்ய மாமிருதம் மகா ஈஸ்வர தேவதா நானாவித வேத மந்திர நீராஞ்சனாத்தா
இந்த இடம் வந்து அரிசிப்பாளையம் தெப்பக்குளம் விநாயகர் கோயில் இடம் ஆகும். நாங்கள் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அரசு வேம்பு திருக்கல்யாணம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த வருடமும் இன்று அரசு வேம்பு கல்யாணம் காலையில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. காலையில் 7 மணிக்கு சீர்தட்டு ஊர்வலமும், சீர்தட்டு ஊர்வலம் முடிந்து 8 மணிக்கு கோபூஜையும் நடைபெற இருக்கின்றது. கோபூஜை முடிந்து ஒரு 10 மணி அளவில் அரசு வேம்பு கல்யாண வைபவம் நடைபெற இருக்கின்றது. மாலையில் 108 வராகசாமி, அதாவது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. போன வாரம் வெள்ளிக்கிழமை திடீரென்று 108 வராகசாமியை செய்தவர்கள் வந்தார், வீட்டிற்கு வந்தார். என்னை 13 வருடத்திற்கு முன்பு எங்கள் தெருவில் துர்க்கை அம்மன் நவராத்திரி உற்சவம் செய்தார். அது சிறப்பாக செய்த காரணத்தினால் இன்று அவர் 13 வருடத்திற்கு அப்புறம் என்னை திடீரென்று பார்க்க தான் வந்தார். பார்த்து நலம் விசாரித்த பிறகு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், அவர் என்னை கேட்க நான் எப்படி இருக்கிறேன் என்று என்னை கேட்டார். அப்புறம் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அவரை கேட்க, நான் உடையாப்பட்டியில் ஒரு 2.5 ஏக்கரா நிலம் வாங்கி அங்கு 108 வராகசாமி சிற்பங்கள் செய்து பூஜை செய்து வருகிறேன் அப்படி என்று சொன்னார். அதனால் நாங்கள் அரசு வேம்பு திருக்கல்யாணத்தன்று மாலையில் திருவிளக்கு பூஜையை ஏற்பாடு செய்துள்ளோம். அதற்கு பதிலாக 108 வராகசாமி பூஜையை அபிஷேகம், ஒவ்வொருவரும் 108 வராகசாமி சிலையில் உட்கார்ந்து அபிஷேகம் செய்யலாம். அதில் ஆடவரும் கலந்து கொள்ளலாம், பெண்களும் கலந்து கொள்ளலாம். நேற்று நாங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை 108 வராகசாமி வந்தவுடன் இக்கோயிலில் சிறப்பான ஹோமம் செய்து, சிறப்பான அபிஷேகம் செய்து, 108 மகளிர் அவர்கள் அரிசிப்பாளையம் முழுவதும் ஊர்வலம் சென்று வராகசாமியை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று சிறப்பாக பூஜை செய்து கொண்டு வைத்துள்ளோம். இன்று மாலை 108 வராகசாமி அபிஷேகம் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு மகளிரும் ஆடவரும் தனித்தனியாக உட்கார்ந்து அபிஷேகம் செய்யலாம். அது சுமார் 2.5 மணி நேரம் ஆகும். அதனால் தாங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அரிசிப்பாளையம் தெப்பக்குளம் விநாயகர் கோயில் அருகில் நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.